முள்ளு வந்து செத்து போய்க்கிறாங்க. ஒருத்தர் நடமாறல தானே. தீவில் இருக்கிற ஒரு வீடு தனிமையை ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ஆடுகள் கடிக்குமான்னு சொல்லி கடல் அரிப்பு வந்து நடந்திருக்கு. சரியான கடுமையா இருக்குது. மழை தீவு பகுதியே அழிவுக்குட்பட்டு கொண்டு போகுதுன்றது. இந்த தீவை வந்து ஒருத்தர் பராமரிக்கிறதுக்கு பேச இல்லை. நிறைய பிளாஸ்டிக் குப்பை அகலிப்பழம் நாகதாளிப்பழம் சாப்பிட்டா நிறந்து வைக்கிறாங்க. உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் மீண்டும் ஒரு காலையோட சந்திக்கிறோம் யாழ்ப்பாணத்திலிருந்து. யாழ்ப்பாணம் தீவகம், அதோட தீவகத்தில் இருக்கிற ஒரு சில கிராமங்கள் நோக்கிய எங்களுடைய பயணம், அந்த பயண காணொலிகள் தொடர்ச்சியாக வந்து இன்றைய நாளில் நாங்கள் வந்து போகின்ற தீவு வந்து யாழ்ப்பாணத்தில் சப்த தீவுகளில் ஒரு தீவு. அதாவது வந்து நாங்கள் நிறைய தீவுகளுக்கு போய் அங்கே மக்களுடைய வாழ்க்கை முறைகள், அந்த அனுபவங்களை வந்து உங்களோட நாங்கள் பகிர்ந்து கொண்டிருப்போம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் போகின்ற தீவில் வந்து மக்கள் யாருமே, மக்களுடைய குடியேற்றங்கள் எதுவுமே இல்லாத ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு தீவுக்கு வந்து நாங்களுடைய பயணம் வந்து இருக்க போகுது. அதாவது ஒரு சுவாரஸ்யமான காணொலியாக வந்து இருக்கும். இந்த தீவில் வந்து ஆரம்ப காலங்களில் மக்கள் வந்து வசித்ததாக சொல்லிடும். அதோட வரலாற்றில் நிறைய சம்பவங்கள் இந்த தீவை ஒட்டி அந்த தீவிலே இடம்பெற்றிருக்குது. ஆனால் இன்றைய கால பகுதியில் அது வந்து ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட தீவுன்னு சொல்லலாம். அப்படியே நாங்கள் போகின்ற இந்த பயண அனுபவங்களோட உங்களுக்கு எங்கே போகிறோம் அப்படின்றதையும் சொல்கிறோம். எங்களுடைய சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காலையை வந்து பாருங்க. தொடர்ச்சியாக காணொலிக்குள்ள வந்து போகலாம். தீவை நோக்கிய பயணத்தை நாங்கள் எழுவதீவின் ஊடாகவும் வந்து செய்யலாம். அதோட வேறு வேறு இடங்களாலும் இந்த தீவுக்கு வந்து நாங்கள் பயணம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைய தினம் நாங்கள் இந்த தீவுக்கு எங்கேருந்து போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மெலிஞ்சி முனை என்கின்ற பிரதேசத்து கடற்பரப்புலேருந்து நாங்கள் போக போகிறோம். வேலணை தீவில் உங்களுக்கு தெரியும், இந்த மெலிஞ்சி முனை கிராமம், அந்த கிராமத்திலேருந்து எங்களுடைய பயணம் ஆரம்பமாக போகுது. நான் அந்த தீவின் பெயரை சொல்கிறதுக்கு முதலே உங்களுக்கு அந்த தீவின் பெயர் என்னென்று அப்படி விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். அப்படியே மறக்காமல் கொமெண்டில் வந்து சொல்லுங்கள். அப்படி நாங்கள் காலையில் இடைக்கில்ல இல்லாட்டி அந்த தீவுக்கு போனதுக்கு பிறகு நாங்கள் அப்படியே என்ன தீவு அப்படின்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். வாங்க அப்படியே நாங்கள் போகின்ற இந்த படகுல வந்து நாங்கள் ஏறுவோம். நாங்கள் தனியாக இல்லை, இன்னும் 2-3 பேர் எங்களோட வந்து பயணம் செய்யணும். வாங்க, நானும் இந்த தீவுக்கு வந்து முதன்முறையாக பயணம் செய்கிறேன். போகிற அனுபவம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அப்படியே பாருங்கோ, படகு வந்து போகுது. இப்போ இந்த அண்ணா கீழே இறங்கி கொஞ்சம் தூரம் படகை இழுத்து போட்டு தான் மேலே ஏறுறார். அப்படி எங்கெண்ட கேப்டன் ஜாக்ஸ்பெரோ, இந்த படகை ஓட்ட போடுகின்ற நபர் வந்து இவர் தான். மெரிஞ்சிமணியை சேர்ந்த ஒரு நண்பன் ஒருத்தர். இவரை நாங்கள் வந்து பாதுகாப்பான முறையில் இந்த இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறார். இப்படி நாங்கள் பயணத்தை ஆரம்பிப்போம். நாங்கள் பயணத்தை ஆரம்பித்தது மழைக்கு தெரிஞ்சிட்டு போடாது. மழை வந்து வரவழிக்கிட்டுது. பயணம் எப்படி இருக்க போன்றதுதான் தெரியல. மலைக்குள்ள தான் பயணமான்றது தெரியல. வாங்க சொல்லிச்சு பார்ப்போம். மாற மாதிரி போட் வந்து கேப்டன் ஓடிக்கொண்டிருக்காரு. உண்மையிலே இந்த படகு பயண அனுபவம்ன்றது உண்மையிலே ஒரு வித்தியாசமான அனுபவம் தான். ஆனால் இருந்தாலும் கூட பாதுகாப்பான முறையில் இந்த பயணங்களை மேற்கொள்ளணும். அனுபவமிக்க ஆக்கெல்லாம் இந்த தொழில் செய்கிற அண்ணாக்கெல்லாம் நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போயினோம். அப்போ நாங்கள் பாதுகாப்பாக வந்து பயணம் செய்யணும். பயணம் வந்து சரியான கடுமையாக இருக்குது. மழை அதோட போட் மேலே சரியான வேகமாக போகுது. நிற்கவே இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன இதை பிடிச்சோன்னு போகணுமா? வாங்க, பயணம் இப்படித்தான் இருக்கு. காற்று கூட, அதனால போட் வந்து அப்படி இப்படிமா அங்கே இருந்து மாடுது. பின்னால் இருக்கிறாங்களாம் நினைஞ்சிட்டு நம்ம இனி இந்த தீவுகளுக்கான பயணத்தை இதோட நிப்பாட்டினோம் நினைக்கிறேன். அப்படியா? கவனம் கவனம். நீங்க பாக்குறது எழுவதீவு. இப்ப நாங்கள் வந்துட்டோம் நினைக்கிறோம். ஏலாது நிலைமையா பாருங்க. ஆக்கல நினைஞ்சு போயிருந்தேன். படகு பயணத்தை வந்து முடிச்சிட்டோம். பயணத்துக்கு பின்னான நிலப்பாடு வந்து இதுதான். காத்துகள் உள்ள நேரம் கூட அதிகமாக இருக்கிற நேரம், குறிப்பாக இந்த ஜாக்ஸ்பெரோட வந்துடுறாங்க. சரிதானே? இவர் வந்து படகு ஓடையில கடலில் பறக்கிறார்.
அதோட பாதுகாப்பான முறையெல்லாம் பயணம் செஞ்சாங்க. உங்களுக்கு பார்க்கல கொஞ்சம் அப்படி இப்படி இருந்திருக்கும். ஆனால் எங்களுக்கு ஓகே இந்த பயணம் நாங்கள் முதல்ல பயணம் செஞ்ச அனுபவம் இருக்கிறபடியா ஓகே. இப்போ நாங்கள் தீவுக்கிட்ட வந்துட்டோம். மேலே எங்களுக்கு புதிய அனுபவமாக இருக்குது. வாங்க தீவு இறங்கி பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரிகிற தீவு அப்படி பயணத்தை நாங்கள் தொடருவோம். பருத்தி தீவு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாங்கள் உங்களுக்கு அந்த தீவினுடைய பேரை சொல்லாமல் தான் நாங்கள் இந்த தீவுக்கு வந்திருப்போம். நாங்கள் வந்திருக்கிறோம் பருத்தி தீவுக்கு. அதாவது அந்த யாழ்ப்பாணத்தில் தீவுகளை பொறுத்தளவில் ஒரு சிறிய தீவு அப்படின்னு சொன்னாலும் கூட வரலாற்றில் நிறைய இடங்களில் இந்த தீவு இடம்பெற்றிருக்குன்னு சொல்லலாம். அதாவது பருத்தி தீவு என்ற அந்த பெயரே பருத்தி உற்பத்தி என்றதை இந்த பிரதேசங்களில் இருந்திருக்குது. அதால் தான் இதை பருத்தி தீவு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பருத்தித்துறை என்ற பேரும் பருத்தி ஏற்றுமதி செஞ்சாலும் அந்த பேர் வந்திருக்கும். அதே மாதிரி இங்கேயும் நிறைய பருத்தி பயிற்சிகள் இங்கே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சில வரலாறுகள் சொல்லுது. இது சரியா இல்லையா என்றதை நீங்கள் மறக்காம கவுண்ட் பண்ணுங்க. இப்போ நாங்கள் இன்றைய இந்த காலப்பகுதியில் பருத்தி தீவு எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். நிறைய மக்கள் இந்த இடத்துல வாழ்ந்திருக்கணும். அதுக்கான ஒரு சில விஷயங்களும் இந்த இடத்துல இருக்குது. அப்போ அதையும் பார்த்துக்கொண்டு நாங்கள் இந்த தீவை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இப்படியே வாங்க போவோம், தீவு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நானும் புதுசாக தானே இந்த தீவுக்கு நான் இப்போ வந்துட்டேன். கேட்கலே ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த தீவின் இந்த கரையில் பாருங்க, எல்லாம் கலர் கலராக இருக்குது. மஞ்சள் சிவப்பு அப்படின்னு சொல்லி எல்லாம் இந்த கடல் தாவரங்கள் கடல் பாசிகள் எல்லாம் இந்த தீவில்ற சுற்றி வர அப்படியே கரை ஒதுங்கி இருக்குது. அப்போ இது நான் பார்க்கல வேறு இடங்களில். இதை பார்க்கல கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அப்படியே இங்கால வந்தோம்னு சொல்லிச்சுன்னா நிறைய மரங்கள், இந்த மரங்கள்லாம் நாங்கள் வீடுகள் எல்லாம் கூட வைப்போம். இந்த பூவுக்காண்டி வீடுகள் எல்லாம் கூட வைப்போம். அப்படியே இந்த பூவரச மரம் அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் வாழ்ந்திருக்கணும்ன்றதுக்கு இந்த மரங்களும் ஒரு சாட்சி அப்படின்னு சொல்லலாம். அதோட அப்படி நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. அப்படியே தாங்க தொடர்ச்சியாக போய் பார்ப்போம். இப்படி நாங்கள் இந்த தீவில் இறங்குற பகுதி இதில் தான் ஆக்கள் கூடுதலாக இந்த பகுதியில் ஆக்கள் படகுகளை கொண்டு கரை ஒதுங்கிவிடும். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கையில் ஒரு மாதாண்ட உருவம் இருக்குது. அதாவது இங்கே வருகின்ற கடற்தொழிலாளர்கள் இந்த மாதாவை வணங்கிட்டுது. இந்த பகுதிகளில் இருந்து தங்கி நின்றுட்டு தொழில்களை செஞ்சு கொண்டு போகிற செயற்பாடுகளை இன்று வரைக்கும் செஞ்சு கொண்டிருக்கணும். அதால் இந்த தீவு இன்று வரைக்கும் ஒரு உயிர்ப்போடு இருக்குன்னு சொல்லலாம். இப்போ அதுக்கும் இல்லாட்டிக்கு இந்த தீவு ஒரு அழிவு நிலைக்கு போகக்கூடிய நிலைக்கு தான் அது தள்ளப்படும்ன்றது தான் உண்மையான விஷயம். இப்படி நாங்கள் வரையக்கில்ல இந்த பகுதியில் இந்த மாதாண்ட உருவம் அந்த சிலை மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு சேர்ச்சும் இருக்குது. இதில் வேறு சேர்ச் இருக்குது. இந்த இடங்களில் ஆக்கள் இரவுகளில் படுத்துட்டு தொழிலை செஞ்சுட்டு போகிறோம்னு சொல்லினோம். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய தென்னை மரங்களையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட இந்த தீவிலேயே நாங்கள் இப்படி வெளியாக ஒரு இடத்த பார்க்கலும்னு சொன்னால் இந்த இடத்த மட்டும்தான் சொன்னேன். இந்த இடத்த மட்டும்தான் ஆக்கள் துப்புரவுகள் செஞ்சு வச்சிருக்கணுமே தவிர அங்கால நாங்கள் போனோம்னு சொல்லிச்சுன்னா எல்லாம் பற்றைகளும் காடுகளும் அப்படி மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த பற்றை காடுகளுக்குள்ள கூட ஒரு சில வீடுகள் இருக்குது. இங்கே வசித்த மக்களுடைய வீடாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். பாருங்க இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி. அதோட நாங்கள் ஆக்கள்கிட்ட கேட்ட போது இந்த தீவில் யுத்த கால பகுதிகளில் நிறைய பேர் வெளியேறினதாக சொல்லினோம். அதோட இங்கே வேறு செயற்பாடுகள் நிறைய செஞ்சுருக்கிறோம். நிறைய ஆடுகள் இருந்ததுன்னு சொல்லினோம். இந்த ஆடுகள்ன்ற கதையை கேட்கல ஒரு சுவாரஸ்யமான கதையாக இருக்குது. அந்த கதையை நான் சொல்கிறேன்னு என்னென்னு சொல்லி கேளுங்க. இங்கே இருந்த ஆடுகள் பற்றின கதையை நாங்கள் இந்த ஆடுகள்கிட்ட கேட்கல. இங்கே நிறைய ஆடுகள் இருந்ததாம். ஆனால் அந்த ஆடுகள்ன்ற செயற்பாடு நாங்கள் வீடுகளில் வச்சு ஆடுகளை வளர்க்கல அது என்ன செய்யும் நாங்கள் அன்பாக இருக்க அந்த ஆடுகளும் அன்பாக இருக்கும். ஆனால் இந்த தீவில் நான் நினைக்கிறேன் இந்த ஆட்கள் வாழ்ந்துட்டு போய்க்கிலேயே ஆடுகளை விட்டுட்டு போச்சுன்னு தெரியல. நிறைய ஆடுகள் இந்த இடத்துல இருந்திருக்குது. அதோட ஒரு சில பேர் பட்டிகளாகவும் வளர்த்தினம் அப்படின்னு சொல்லினோம். ஆனால் ஒரு காலப்பகுதியில் அந்த ஆடுகள் என்ன செஞ்சுருக்கேன்னா இந்த தீவுக்கு வர புது ஆக்களை ஆடுகள் கடிக்குமான்னு சொல்லினோம். ஆடு இடிக்குமென்று கேள்விப்பட்டிருக்கேன். நான் ஆடு கடிக்குமென்றது நான் இன்றைக்கு தான் கேள்விப்படுறேன். இந்த ஊராக்கெல்லாம் இந்த விஷயத்தை சொன்னவன். இப்போ அதால் அந்த ஆடுகள செயற்பாடுகள் எல்லாமே மாறிட்டு இந்த தனி தீவில் அது ரெண்டபடியாவோ என்னவோ தெரியல. அதுகின்ற செயற்பாடுகள் எல்லாமே மாறி இந்த புதுசாக வார ஆக்கள் எல்லாம் கடிக்கிறதா ஆடுகள். இப்போ அதால் அந்த ஆடுகள் எல்லாத்தையும் ஆக்கள் இல்லாமல் பண்ணிட்டோம்ன்று தான் சொல்லலாம். அது என்ன முறையிலன்னு நீங்களே யோசிங்கோ. ஆக்கள் அதை கொண்டா இல்லை அதை இறைச்சிக்காக எடுத்தா என்னன்னு சொல்லி இப்போ இந்த பகுதியில் எந்த விதமான ஆடுகளையும் நாங்கள் பார்க்க முடியாமல் இருக்குது. நாங்கள் இப்போ நிற்கிறது இந்த சேர்ச்சின்ற பின்பகுதி. அப்படி சேர்ச்சை நாங்கள் வடிவாக காட்டுறோம் பாருங்க. இங்கே இருக்கிற இந்த சேர்ச் இந்த கிறிஸ்தவ ஆலயத்தினுடைய நிலைப்பாடு இன்றைய காலப்பகுதியில் இப்படித்தான் இருக்குது. பாருங்க ஆலயம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆனால் இவ்வளவு தூரம் இந்த கடலுக்குள்ளால கொண்டு வந்து தான் இந்த கல்லுகள் மண்ணுகள் அப்படின்னு சொல்லி தான் இந்த கோயிலை கட்டியிருப்பினா உண்மையிலே இந்த தீவில் இப்படி ஒரு ஆலயம் இருக்கிறத பார்க்குறது உண்மையிலே ஒரு சுவாரஸ்யமாக இருக்குது. இன்று வரைக்கும் இந்த ஆலயத்தை ஆக்கள் வழிபட்டு கொண்டான் இருக்கணும். அதுவும் குறிப்பாக கடல் தொழிலாளர்கள்லாம் இதில் இப்போது வரைக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்.
ஆனால் இப்போ கொஞ்சம் காலமாக கொஞ்சம் இந்த சுற்றுலா பயணிகள் இந்த இடங்களை வந்து பார்க்குறது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்ட இடத்துல வந்து சொல்லினோம். இதில் ஒரு விஷயம் இருக்குது, ஏதோ கட்டி இருக்கணும், ஆனால் என்ன அப்படின்னு சொல்லி தெரியல, கொஞ்சம் பள்ளமாக இருக்குது. நான் நினைக்கிறேன் எதன் கொடியில் எதன் நடுறதா இல்லை என்னென்னு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. இப்படி இதில் நாங்கள் நிறைய வேப்ப மரங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்கள், எங்கே பார்த்தாலும் இந்த பகுதியில் நிறைய வேப்ப மரங்கள்லாம். அதோட பூவரசு மரங்கள் தெரியும் ஆக்கள். நாங்கள் இப்போ காணிகள் எங்கிற காணிகளுக்கெல்லாம் வந்து நாங்கள் எல்லையில் போகிறது பூவரசு மரங்கள் கரியால் மரங்களை வந்து நடுவோம். இதுலேயும் வந்து அவைகளை எல்லையில் காட்டுறதுக்காக பூவரசு மரங்களை நட்டிருக்கணும். ஆனால் அந்த பூவரசு மரத்தின் சைஸை வந்து பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னோம். ஏன்னா நாங்கள் எங்கிட்ட வேலிகளுக்கு நட்டால் அது வந்து கொஞ்சம் பெருக்கைகளை வெட்டிட்டு திருப்பி சின்ன தடிகளை வந்து நடுவோம். ஆனால் வேலிகளுக்கு நட்ட பூவரசு மரத்தின் சைஸை பார்த்திங்கன்னு சொன்னால் எவ்வளவு காலத்துக்கு முதல் இந்த இடத்துல இருந்து ஆக்கள் விலகிட்டினம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்க, எந்த பெரிய பூவரசு மரமாண்டு. நான் இவ்வளவு பெரிய பூவரசு மரமும் இன்றைக்கு தான் பார்க்குறேன். நீங்கள் பூவரசு மரம் இவ்வளவு தூரத்துக்கு வளருமா? இங்கே பாருங்க சைஸுகளை மரங்கள். பூவரசு மரம் எல்லாமே வந்து பெரிய பெரிய மரங்களாக இந்த பகுதி ஃபுல்லாக வந்துருக்குது. இப்போ அதால் எல்லாம் வந்து அப்படியே ஹை விட்டு இந்த தீயை விட்டு வெளியில் போயிட்டுனேன். இப்போ இஞ்சிருக்கிற விஷயங்கள் இதுகள்லாம் நான் உள்ளுக்கு போய்க்கல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. வாங்க அப்படியே தொடர்ச்சியாக போயிட்டு பார்ப்போம். உண்மையிலே இந்த தீவை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லுவோமா இருந்தால், ஒரு அமைதியான இடம். அதாவது இந்த தீவுக்கு வந்து இறங்கில இருந்தால் நாங்கள் ஒரு தனிமையை ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையை நாங்கள் சொல்லணும், அப்படித்தான் இருக்குது. நல்ல ஒரு அமைதியான இடம், அதோட நல்ல காற்று அடித்து கொண்டு இருக்குது. அதோட இந்த இடங்களுக்கு வார ஒரு சில பேர் இந்த இடத்துல பாருங்க என்ன விஷயத்தை செஞ்சிருக்கணும்னு சொல்லி. இது வந்து உங்களுக்கு என்ன விஷயம்னு தெரியும். ஊஞ்சல் வந்து கட்டியிருக்கணும். இப்படியே ஊஞ்சல் இருக்குது. இங்கே அப்படியே இந்த கடற்கரை அழகையும் வந்து அப்படியே பார்த்து ரசித்து கொண்டு இந்த இடத்துல ஊஞ்சல் வந்து ஆடினம் போடாது. உண்மையிலே வந்து இயற்கை சார்ந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த தீவு பெஸ்ட்டுன்னு சொல்லி தான் சொல்லலாம். ஏன்டா எல்லா இடங்கள்ல இருந்தும் கொஞ்சம் தள்ளி இருக்கிறதால இப்படியான ஒரு அழகோட வந்து இந்த தீவு இருக்குது. நாங்கள் இந்த பத்தைகளுக்கால வந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். இதுக்குள்ள நிறைய பேர் இடங்கள் காணிகள் இருக்கும். சில காணிகளை பிரித்து இருந்திருப்பீங்க. ஒரு சிறிய தீவாக இருந்தாலும் இந்த இடத்துல வாழ்ந்த மக்களுக்கு தான் அவர்களுடைய இந்த மண் பற்றின சிந்தனைகள் இருக்கும். யாராவது காவடிகள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இதுக்கு இங்கே வசிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய அனுபவங்கள் வந்து தெரியுங்க. இதில் நாங்கள் பார்க்கல ஒரு வீடுன்னு இருக்குது. உங்களுக்கு நான் முதல்ல சேர்ச்சு ஒன்று காட்டினா தானே, அந்த சேர்ச்சுக்கும் வருடம் திருவிழாக்கள் வந்து நடைபெறதாம். இப்போ அதால் இந்த அந்த சேர்ச் சார்ந்த வேலைகளை செய்கிறார்கள் குடும்பங்களாக வரையக்கில்லை நிற்கிறதுக்காக ஒரு வீடு உண்டு இந்த இடத்துல கட்டினவையாம். அந்த வீடை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருப்பீங்கள். ஆனால் அந்த வீடு கூட என்ன மாதிரியான நிலைப்பாட்டில் இன்றைய காலப்போதில் இருக்குன்னு சொல்லி பாருங்க. இதுக்குள்ள ஆக்கள் வந்து சில வேலைகளையும் செஞ்சிருக்கணும் இந்த வீடுகளுக்கு. இந்த வீடுகளோட ஜன்னல்கள் கதவுகளில் வந்து உடைஞ்சு கீழே விழுந்துருக்குது. ஆனால் இப்போ இந்த சேர்ச்சின் திருவிழா நடக்கையில் ஆக்கள் வந்து என்ன மாதிரியான எங்கே தங்கினம் அப்படின்றது தெரியலை. ஆனால் இப்போ வீடை பயன்படுத்துறது வந்து இப்படியான விஷயங்களுக்கு தான் இருக்குமென்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இது பாருங்க, வீட்டின் கூரைகள் எதுவுமே இல்லை. இது இந்த தீவில் இருக்கிற ஒரு வீடு. இப்போ அதே உங்களுக்கு நாங்கள் காட்டி கொண்டு போவோம்னு சொல்லி தான் வந்து நாங்கள் அதோட ஒரு சில பேர் இங்கே வந்து இந்த இடத்துல அடுப்புகள் மூட்டி சமைச்சு சாப்பிட்ருக்கணும் போடாது. ஆனால் இதுக்குள்ள கடல் தொழிலாளர்கள் வந்து குறிப்பாக அந்த இடங்களில் நாங்கள் முதல் காட்டின இந்த வெளியான இடங்கள்லாம் நிற்பினோம். இதுக்குள்ள யாரோ இப்போ சுற்றுலா பயணிகள் வந்து இந்த இடங்களில் நின்றுருக்கிறேன் போடாக்கு. சரி, நாங்கள் அப்படியே போயிட்டு இந்த தீவில் வேறு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. அப்படியே இந்த கடற்கரை ஓரமாக வரையக்க நாங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இதை பாருங்க, இது என்ன தெரியுமா? ஈச்சங்காய் சாப்பிட்ருப்பீங்களானே எல்லாரும் நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க. அது இப்போ தான் பூ பூத்து பொத்தியாக வருது இந்த நிலைப்பாட்டில். அப்போ அதே கூட காட்டி கொண்டு போகிறோம். என்ன ஒரு கொஞ்சம் காலத்தில் இந்த இடத்துல ஈச்சங்காய்களையும் வந்து பார்க்கலாம். பழுத்துச்சுன்னு சொன்னால் நல்ல டேஸ்ட்டாக இருக்குமே. சரி, என்ன பிரச்சனை சொன்னால் நீங்கள் இதுக்குள்ள வந்து இந்த ஈச்சங்காயில் நாங்கள் ஈச்சங்காய் சின்னல்ல இருந்து வந்து சின்னல்ல ஈச்சங்காய்ண்டா காணும். இங்கே எல்லாம் ஃபுல்லாக இப்போ எல்லாம் அங்கே எங்கட ஊருக்கெல்லாம் அழிச்சிட்டாங்க. இது இங்கே பருத்தியில் பெருசாக ஒருத்தர் நடமாறல தானே, அது 1-2 மரங்கள் நிற்கிது. இது வந்து இப்போ வந்து குருத்துன்ற இது வந்து இனி வந்து சோள காற்று எழும்பத்தான் வந்து இவர் வந்து இனி காய்ச்சி சிவப்பு காய்ச்சி இனி கருத்த பழம் ஈச்சம்பழம் வந்து காய்க்கும். இப்போ நீங்கள் இந்த தீவை என்ன தேவைக்காக பயன்படுத்தி கொண்டு போகிறீங்க தொழிலாளர்களை பொறுத்தளவில்? இது வந்து தீவில் வந்து தொழிலுக்கு போகிற ஆக்கள் வந்து இங்கே வந்து தங்குவாங்க. இப்போ வந்து இரவு நைட்டில் வந்து தங்கி போட்டு விடிய வந்து வலையை ஏற்றிட்டு போகிறதுக்கு. அதுக்கு மற்ற கோயில் இருக்குது, கோயிலில் ஆக்கள் வந்து நின்று சும்மா
சாப்பிட்டு எடுக்கிற மாதிரி இருக்கு. வேற ஒன்று மற்றபடி வேற ஒருத்தரும் பெருசாக இங்கே வாரையில் சும்மா ஒரு தனி தீவாக இருக்கு. சுற்றுலா பயணிகள் வேறு இப்போ எப்படி இருக்கு? சுற்றுலா பயணிகள் இது வந்து பெருசாக அறிமுகமாகாத ஒரு தீவு. பருத்தி வந்து பெருசாக அறிமுகமாக 70 அனளவு சொல்லலாம், அது அங்கங்கே போயிடுவாங்க. பருத்தி வந்து அதுக்கு நடுவே இருக்கிற தீவு வந்து பெருசாக அறிமுகமாக ஒருத்தருக்கு. அப்படியே சுற்றுலா பயணிகள் இந்த இடத்துக்கு வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டா இப்போ நீங்கள் மெலிஞ்சு முனையை சேர்ந்தேன்னு சொன்னால் இதில் இந்த வாரம் கிட்ட மெலிஞ்சு வராது கிட்ட அப்படின்னு சொன்னால் உங்கள்கிட்ட நீங்கள் என்ன மாதிரியான சேவையை அவையில் செய்யலும்? நாங்கள் வந்து அவை படகு சேவையில் வந்து அவையில கூட்டிகிட்டு வர்றது, அனுசரிக்கிறது, கொண்டு விடுறது எல்லாம் நாங்கள் செய்வோம். அப்படின்னு சொன்னால் என்னென்று உங்களை தொடர்பு கொள்றதுக்கு ஃபோன் நம்பரை ஃபோன் நம்பரை நான் கீழே போட்டு விட்றேன். இப்போ டிவிக்கு இப்படி ஆசைப்பட்டு இந்த இடங்களை பார்க்கணும்னு சொல்லி வாராக்களுக்கு அந்த நம்பரை உங்களை தொடர்பு பண்ணால் கொண்டு வந்து விடுவீங்க. போட்டு வசதி, இன்ஜின் வசதி எல்லாமே இருக்குது, கொண்டு வந்து விடலாம். வந்து விட்டு நீங்கள் உள்ள கொண்டே காட்டுவீங்க எல்லாம் சுற்றி காட்டி கூட்டிகிட்டு போகலாம். சரி, ஓகே. இப்படியே அண்ணா சொன்ன விஷயங்களையும் பார்த்துருப்பீங்க. அப்படியே தொடர்ச்சியாக வாங்க இந்த தீவு பற்றி போய் அப்படியே பார்ப்போம். நாங்கள் இந்த தீவு பகுதியில் நடந்து போய்க்கல இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நிறைய சங்குகளை பார்க்கலாம். அதாவது அதை வந்து முள்ளு சங்குன்னு சொல்லி நம்ம அதுகள் வந்து காடுகளில் குத்திருப்போம். அப்போ நீங்கள் இந்த தீவுக்கு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் காலில் செருப்பை போட்டுக்கொண்டு நடக்கிறது வந்து நல்ல. இப்போ இந்த அண்ணாலாம் செருப்பு போட நடக்கிற அவையில கொஞ்சம் அனுபவம் போடாது. ஆனால் இருந்தாலும் முள்ளு சங்குகள் இருந்துச்சுன்னு சொன்னால் அது காடுகளில் குத்துமாம் அப்படின்னு சொல்லினோம். அப்படி போய்க்கல இதில் இந்த தீவில் இருக்கிற பாறை, இந்த முருகக்கட் பாறைகள் எல்லாம் சைட்டில் ஒதுங்கி இருக்குது பாருங்க. இப்படியே நாங்கள் இப்போ எங்கே பயணிக்கிறோம்னு சொல்லி சொன்னால் இந்த தீவிலேயே ஒரு பகுதி வந்து ஒரு சின்ன குறுகி அப்படியே நீட்டாக வந்து போகுது. அப்போ அந்த பகுதியை வந்து போயிட்டு பார்ப்போம்னு சொல்லி நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் இந்த கடற்கரை ஓரமாக நடந்து வரைக்கில் இதில் ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. பாருங்க, இதில் வந்து ஒரு கொக்கு வந்து செத்து போய் கிடக்கு. இப்போ இன்றைய காலப்பகுதியில் இந்த தீவில் ஆட்கள் இல்லாட்டியும் கூட நிறைய பறவைகள் வந்து இந்த இடங்களில் இருக்குது. ஆனால் நிறைய பறவைகள் இருக்குது. நாங்கள் இப்போ பார்க்கலையே கொக்குகள் எல்லாம் வந்து நிறைய அப்படி இந்த இடங்கள்லேருந்து பறந்து போகுது. ஆனால் ஏன் அந்த கொக்குகள் இப்படி செத்து போய் கிடக்குன்னு சொல்லி தெரியலை. யாரும் வேட்டையாடிச்சினமா இல்லது என்ன மாதிரி இறந்தாங்கன்னு சொல்லி தெரியலை. நான் சொன்னேன் ஒரு பகுதி அப்படியே குறுகலாக போகுதுன்னு சொல்லி, அந்த பகுதி வந்து இதுதான். எவ்வளவு தூரத்துக்கு அந்த குறுகலாக போகுதுன்னு சொல்லி. மாலை நேரத்தில் இந்த தீவில் நிற்கிறது ஒரு வித்தியாசமான அனுபவம் தான். எங்களோட வந்த ஆக்களும் தீவை சுற்றி பார்த்து கொண்டு போய்கொண்டே இருக்கிறோம். அதோட நிறைய கழிவுகள் இந்த தீவுகளில் ஒதுங்குன்னு சொல்லலாம். வேறு இடங்களில் வார பிளாஸ்டிக் குப்பைகள் அதுகள் எல்லாம் வந்து இந்த தீவின் இங்காலி பகுதியில் இல்லை. நான் உங்களை முதல் காட்டின இந்த கலர் பாசிகள் எல்லாம் ஒதுங்கி இருக்குன்னு சொல்லி சொன்னதானே, அந்த பகுதியில் இல்லை. ஆனால் இந்த மற்ற பகுதியில் நிறைய பிளாஸ்டிக் குப்பைகள் இந்த இடங்களில் ஒதுங்கி இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்படியே நாங்கள் பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறோம் இந்த பின்பகுதியில். வாங்க அப்படியே அங்கால என்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம். என்ன விஷயம்னு சொன்னால் என்ன முன்னுக்கு நாங்கள் வந்து நாங்களானே அந்த கடற்பரப்பில் இந்த குப்பைகள் அதுகள் பிளாஸ்டிக் போத்தல் ஒன்றும் இல்லை. ஆனால் இஞ்சாலி பகுதியில் நிறைய பிளாஸ்டிக் போத்தல் இருக்கு. என்ன காரணம்? இந்தியாவில் வந்தோம்னா வந்து பெருங்கடல் போனால் இப்போ இந்தியா வெளிக்கடல்னு சொல்கிறது. நாங்கள் வந்து இதான் இஞ்சாலி பகுதியை வெளிக்கடல்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே வந்து காற்று வந்து கொஞ்சம் அடி கூட அங்கே இருந்து வார பொருட்கள் அடையிற சாமான்கள் எல்லாம் வந்து இங்கே பருத்தி விழாம வந்து கூடுதலாக அடையிறது. இந்த போட்டில்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் அதுகள் எல்லாம் பின்பக்கம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், அதை காட்டுவீங்க வீடியோவில். அங்கேருந்து வார எல்லாம் இங்கே கூடுதலாக அடையும். அடுத்தது இந்தியாவில் பின்னுக்கு 70 இருக்குது, 70 பின்னுக்கும் அடையும். இந்தியாவில் அடுத்து 70 பின்னுக்கும் அடையும். அங்கே இருந்து வார இது எல்லாம் அதில் ஒரு இது தெரியுது கோபுரம் மாதிரி இருந்தது. அது வந்து அந்த டெவர் மாதிரி இவங்க கட்டியிருக்காங்க. அதங்க அதண்ட தீவு அது. இது வந்து அனலதீவு. அனலதீவு அப்படி பாருங்க. கொஞ்சம் இதில் அனலதீவை நாங்கள் பக்கத்தில் பார்க்கலாம். இங்கே பாருங்க. இப்போ நாங்கள் இந்த பருத்தி தீவில் இருந்து அனலதீவை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அப்படி பக்கத்தில் வந்து தெரியுது. நான் சூப் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதுதான் வந்து அனலதீவு. இந்த அதில் ஒரு டவர் ஒன்று இருக்குன்னு கிளங்கரை விளக்கமா அந்த பகுதியை நாங்கள் அப்படி எங்கே இந்த பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி காட்டுறோம். அதோட நாங்கள் இந்த தீவின் இந்த பின்பகுதிக்கு வந்த பிறகு ஒரு விஷயம் நாங்கள் கவனிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போ அதை என்னென்னு சொல்கிறேன். யாழ்ப்பாணத்தில் தீவங்களை பொறுத்தளவில் நிறைய விஷயங்களால் இந்த தீவங்களுடைய வாழ்வியலும் சரி நிறைய விஷயங்கள் அப்படி அழிவுக்கு உட்பட்டு கொண்டு போகுன்னு சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் கூட இந்த தீவு பகுதியே அழிவுக்கு உட்பட்டு கொண்டு போகுதுன்றதை நாங்கள் இந்த பகுதிக்கு வரைகளில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஏன் அப்படின்றத பாருங்க, கொஞ்சம் காட்டுறேன். இந்த இடத்துல இதெல்லாம் வந்து நிலப்பரப்புகள். ஆனால் அந்த நிலப்பரப்புகள்லாம் வந்து இடிஞ்சு கீழே விழுது. அதாவது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் கடல் அரிப்பால் இந்த தீவுகள்லாம் வந்து அப்படியே குறுகி கொண்டு போகுது. அதாவது முதல் ஆரம்ப காலங்களில் இந்த தீவுகள் வந்து இவ்வளவு சைஸாக இருந்திருக்குமோ தெரியல. நாங்கள் இப்போ ட்ரோனில் மேலே விட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் முதல் எடுத்த வீடியோக்கள் இருந்தாலும் இப்போ நாங்கள் எடுத்து காட்டினோம்னு சொல்லி சொன்னால் அதன் சைஸுகளில் சில வித்தியாசங்கள் வந்துருக்கும். ஏன்னா அவ்வளவு கடல் அரிப்பு இந்த இடங்களில் நடந்து கொண்டிருக்குது. நான் உங்களுக்கு கிட்ட காட்டுறேன்னு பாருங்க. இந்த தீவில் எப்படி கடல் அரிப்பு வந்து நடந்திருக்குன்னு சொல்லிங்க.
இங்கே இருந்து நினைக்கிறேன் இதெல்லாம் முதல் தீவு கொஞ்சம் தூரமாக இருந்திருக்க மாட்டேது. ஆனால் இப்போ இவ்வளவு தூரத்துக்கு தண்ணி வந்து நினைக்கிறேன் புயல் நிலவரங்களாலேயோ இல்லை இன்னும் தெரியும் இல்லைனா கடல் அரிச்சரித்து இந்த மண்ணுகள் எல்லாத்தையும் வந்து கடல் கொண்டு போடுங்க. இங்கே மட்டும் அப்படியே கடல் அரிப்பு வந்திருக்குது நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது இந்த தீவில் மட்டும்தான் நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் இல்லை, நிறைய சிறிய சிறிய தீவுகள் அதுகள்லேயும் இந்த பிரச்சனைகள் வந்து இருக்குது. ஆனால் இருந்தாலும் கூட சின்ன குட்டி தீவுகள் நாங்கள் இப்போ இது நரியான்பட்டி தீவுக்கும் வந்து போகிறோம். அந்த தீவு நாங்கள் முதல் போய்க்கல கூட அவையில் வந்து இந்த ஊர் மக்கள் கல்லுகளை கொண்டே சைட்டுகளில் போட்டிருக்கணும். இப்போ ஏன்னு சொல்லி கேட்கல தீவு வந்து அரிப்புக்குள்ளாகி போய்கொண்டே இருக்குதாம் கண்டு. அப்போ நிறைய தீவுகள் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறுகி வருது. ஆனால் கொஞ்சம் காலங்கள் போக இந்த தீவுகள் இருக்குமா இல்லையான்றதே ஒரு கேள்விக்குறின்னு சொல்லி தான் சொல்லலாம். ஏன்னா கடல் மட்டங்கள் உயிரேக இந்த தீவுகள் அப்படியே காணாமல் போயிடும் ஒழிஞ்சு இந்த இடத்துல வேறுங்க இதில் வடிவாக பார்க்கலாம். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். கடந்த புயல் நிலவரத்தில் கடல் மட்டம் இவ்வளவு தூரத்துக்கு உயர்ந்திருக்குன்னு தான் நினைக்கலாம். வரும் இங்கே இப்போ கடல் நிற்குது, ஆனால் மண் வந்து அரிச்சிருக்கிறது இங்கே. ஆனால் அவ்வளோ தூரத்துக்கு தண்ணி வந்து எல்லாத்தையுமே அரிச்சு கொண்டு போயிருக்குது. அதோட ஆனால் ஒரு சில கடல் பறவைகளும் இந்த இடத்துல இறந்து கிடக்குது. கொக்கு காட்டினா இது வந்து நீர்க்காகம், அதுக்கும் வந்து இறந்து கிடக்குது. ஆனால் ஏன் இறந்துன்னு சொல்லி தான் தெரியலை. சரி ஓகே வாங்க அப்படியே போய் பார்ப்போம். நண்பா நீங்கள் நிறைய நாடு இந்த தீவுக்கு வந்து போயிருப்பீங்களானே. ஆனால் இப்போ இங்காலி பகுதியில் பார்க்க நிறைய பகுதிகள் இந்த தண்ணி மட்டும் கூடி அப்படின்னு அரிச்சு போய் கிடக்குது. அது வந்து இப்போ காற்று கடலில் அதில் அடித்ததால் இந்த தீவு வந்து ஒதுங்குது. சின்ன சின்ன தீவாக போகுது. ஒதுங்கி இதை பராமரிக்கிறதுக்கு இருக்கிறாங்க. பட் அந்த மண்ணெண்ணெய் அதுகள் இது எல்லாம் கொஞ்சம் இப்போ நீங்கள் தொழிலுக்கு போனால் நிறைய தீவுக்கு போயிருப்பீங்க. ஆனால் இப்படி கடல் அரிப்பு இந்த இடத்துல இடம் பெறதா இல்லை வேறு தீவுகளையும் இப்படி எனக்கு பிரச்சனைகள் இருக்கு? எங்கட வந்து நிறைய முடியும்னு சொன்னோம் அந்த தீவுலேயும் வந்து இப்படி வருது. ஆனால் எங்களோட ஒரு அகலில் வந்து அதை பராமரிக்கிறாங்க கல்லில் போட்டு. ஆனால் சொல்லிட்டேன் காணொலியில் இந்த தீவை வந்து ஒருத்தர் பராமரிக்கிறதுக்கு பேச இல்லை. அந்த நீங்கள் வீட்டையும் பார்த்துருப்பீங்க. அந்த வீடு கிடக்குற மாதிரி தான் இந்த தீவும் கிடக்குது. அதோட இன்னொரு விஷயம் இந்த நிறைய பறவைகள் செத்து போய் கிடக்குது. கொக்கு நீர்க்காகம் அது என்னதுக்காண்டி அதெல்லாம் வந்து இப்போ அந்த என்னன்னு சொல்றது வருத்தங்கள் அதில் வந்து ஒதுங்கி கிடக்குது. அதெல்லாம் வருத்தம் தான் செத்து கிடக்குது. அதெல்லாம் பார்க்கறதுக்கே ஒருத்தரும் இல்லை. சரி அது சரிதான். இதால பக்கத்துல அனதியெல்லாம் பக்கத்துல இங்கேதான் கஷ்டப்பட்டுலாம் பாருங்க. நண்டுகள் அதுகள் டிரான்சிட் பண்றதுக்கெல்லாம் பாருங்க. சரியான கஷ்டம். என்ன செய்யறது வந்து போகணும். காத்து கடலுக்கு வந்து நீங்களும் இந்த தீவில வந்து தங்கி ரெண்டு அனுபவம் இருக்கா? நாங்க வந்திருக்கோம். நான் இங்கேயும் பாருனாங்க தொழிலுக்கு தங்குறதுக்கு அதுக்காக பாருனாங்க. அப்போ அதால இப்போ நேவிக்காரதும் பிரச்சனை இல்லை நீங்கள் தங்குறது கொஞ்சம். இப்போ வந்து இந்த என்னன்னு சொல்றது நாடு வந்து கொஞ்சம் கட்டுப்பாடுல இருக்குது. அதால வந்து நாங்க இப்போ கொஞ்சம் கஷ்டம். என்னது காரணம்? இந்த போதைப் பொருள் கடத்துறது. போதைப் பொருள்கள் அது அப்படி நடக்கிறதா இந்த பிரச்சனை? இந்தியாவில் தீவதுக்கு நான் கேள்விப்படேன். அதால இப்போ கொஞ்சம் அவங்களோட இதுல இருக்கு தானே கட்டுப்பாடு. அப்போ நீங்கள் வந்தா கேட்பீங்க என்னதுக்கு வாரீங்களா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுருக்காங்க. நாங்கள் சொல்கிறோம் தொழில்கள் அதில் வந்து பார்ப்பாங்க தானே. அப்போ சுற்றுலா பயணிகள் வந்தால் என்ன மாதிரி ஒரு கொஞ்சம் சிக்கல் அவங்களோட உறுதிகள் அது கொண்டு வரும். கள்ளியில் கள்ளிப்பழம் வந்துருக்குது. நான் எனக்கு பிடுங்க பார்ப்போம். சாப்பிட்றீங்களா கள்ளிப்பழம்? சும்மா இல்லை வந்து பிடிங்க சாப்பிட்றது கள்ளிப்பழம் தானே. ஆனால் இது ஃபுல்லாக பழுக்கையில் வந்து உறைஞ்சி எடுக்கணும். இந்த முள் இருக்குல்ல, இந்த முள்ளுல வந்து இல்லை இந்த முள்ளு உள்ளுக்கு வந்து ஒரு முள் ஒன்று இருக்கும். அந்த முள் எடுக்கும். நாக்கில் ஒட்டிட்டேன்னு சொன்னா வந்து கஷ்டம் எடுக்கல. கஷ்டம் உண்டு இல்லை, கஷ்டம் சரியான கஷ்டம். அதால வந்து இதை வந்து ஒரு கல்லிலையோ இல்லாட்டி இப்படி இப்படி நிகத்தாலையெல்லாம் பிடுங்கலாம். அந்த பாருங்க. ஆனால் இதை பழக்கையில் போட குத்திட்டு பாருங்க. அந்த அதே மாதிரி குத்தும். அதில் வந்து இப்போ ஒரு சின்ன கல் உண்டு. இப்படி ஒரு கல் எடுக்கணும். எடுத்துட்டு இந்த இதுகளை உறைஞ்சிறது. இதில் உறைஞ்சி போட்டு இதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கொட்டை ஒன்று இருக்கும். கொட்டைன்னா அந்த முள்ளு மாதிரி. அந்த முள்ளு மாதிரி இந்த இதயம்னு சொல்லுவாங்க. அதை வந்து நாம சாப்பிடக்கூடாது. இல்லை அது சரி. இப்போ இது பழம் நாங்கள் இது பழம் என்னன்னு சொன்னா நாம இங்கே வாங்க இதை தொடுறோமா இது விளையிலோ இது இப்போ தொடாமையே இந்த பழம் விழுந்தது பாருங்க. ஆனால் புல்லா சுவைக்கையில இது புல்லா சுவைக்கையில. ஆனால் இந்த கொஞ்சம் சுவை இருக்கு பாருங்க. அதால இது ஒரு பழம். இப்படி நீங்களும் இந்த கள்ளிப்பழங்களை சாப்பிட்ட அனுபவம் இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுவோங்க. என்ன நாகதாளி பழம்? நாகதாளி பழம். இப்போ இது வன்னியில இருக்கிறதால சாப்பிட்டேன் நான். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் காயா இருக்கு இது பார்க்குறோம் இல்லோ. இதுக்குள்ள வந்து இப்படி இந்த சைட்டால வந்து ஒரு இதே மாதிரி ஒன்று இருக்கும்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம எடுக்கணும். அதான் அந்த நடுவில் வருது. இதை வந்து இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? பாருங்க.
நிறைய நாளுக்கு பிறகு நானும் நாகதாளி பழம் இப்பதான் சாப்பிட்றேன். சாப்பிட்டுப்பா. இதை வந்து எடுத்துட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம். அது எடுத்துட்டீங்களா? இதை வந்து இப்படி எடுத்து போட்டு நாக்கில் நக்கணும்னா இங்கே பாருங்க, நாகதாளி பழம் சாப்பிட்டா சொண்டெல்லாம் அப்படியே இப்படி ரெட் கலரில் இருக்கு. சோப்பா வந்து மரதாணி வச்ச மாதிரி இருக்கு. நாகதாளியில் மரதாணி வைக்கிறோம். மரதாணி வைக்கிறீங்களா கைக்கு? போனா சங்க நீங்க அவருக்கு அப்படி செஞ்சா அப்படி இருக்கும். நாங்கள் எல்லாம் சோப்பு பிளேட் வச்சு எங்கே என்னோட வாராது. இப்போ நாகதாளி பழம் சாப்பிட்றவாண்டு வாழை மறுக்கா சோப்பு ஆக்கி விடுவோம். முள் அதெல்லாம் நாங்கள் எல்லாம் பார்த்து எடுத்துட்டோம். சரியா வாங்க நீங்கள். இது ஒரு கூடு. இதை வந்து இதில் கிடக்கு நெட் மாதிரி. இது வந்து இப்போ வேறு யார்ட்டையுமே இருக்கும். காற்றுக்கு வந்து அடைஞ்சு வந்துருக்கு. இது வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போகல. என்னென்னு சொன்னால் வந்து பாருங்கள், ஓட்டை கிடக்கு பாருங்கள். இந்த இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் தேவைப்பட்டவங்க வந்து இதை எடுப்பாங்க. இது வந்து எங்களுக்கு தேவையில்லை. இது நாங்கள் வந்து வேறு சொல்லி செய்யறாங்க. இது வந்து எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் இது செய்கிறதுக்கு சரியான கஷ்டம். இது வந்து இப்போ கல்லை கட்டி போட்டுனா கடலுக்கு இறக்கிடுவோம். இதுக்கு நண்டும் போகும், மீனும் போகும்ண்ணா. இதுக்கு இதுக்குள்ளால மீன் உள்ள வரும், இல்லை வெளியே போகாது. நண்டு வரும் ஆனால் வெளியே போகாது. ஆனால் அப்படி நண்டுகள் மீன்கள் விற்றா அப்படியும் ஒரு 10,000 20,000 அப்படித்தான் வரும். நாகதாளி இது இது காட்டுக்குள்ளே போயிடல. அது கஷ்டம். முள்ளு அல்லது வீடுகள் இருக்குது. ஆனால் நாங்கள் போயிடல. இது வரைக்கும் நாங்களே போனதில்லை காட்டுக்குள்ள. கோயில் நாங்கள் ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டு பார்ப்போம். ஆனால் இருந்தாங்களும் இந்த கடற்கரையில் நிறைய ஆக்கள். இது வந்து நான் நினைக்கிறேன் கனகாலத்துக்கு முதல் வச்சு அடுப்பு போல. ஏன்னா அடுப்பு தானே இதுன்னு ஏதோ கிடாரம், ஏதோ கிடாரம் பற்றி சமைச்சிருக்கணும். சரி வாங்க ஒரு கஞ்சே உள்ளே ஒரு பேர் பார்ப்போம் இன்றைக்கு இந்த தீவை. வாங்கோ. சரி வாங்க, எனக்கு பின்னால் வாங்க. நான் தான் இன்றைக்கு கூட்டிகிட்டு போகிறேன். வாங்க வாங்க. உள்ள குத்தும் சும்மா ஆக்கலை பேக்காடி ஒரு கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு போகணும் பார்த்தோம். ஆனால் இப்போ எல்லாமே முள்ளு வேணே 10 எல்லாமே முள்ளு. எந்த கதையை கேட்டு ஆக்கள் வந்துட்டு உள்ளுக்கு இறக்கவே இல்லை. அவ்வளோ முள்ளு நிற்கிற மாதிரி இல்லை. வெளியிலேண்டு பார்க்கல போகலாம் மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே போனீங்கன்னா ஷர்ட்டில் வந்து கொலையை புரிச்சிடும். போய்க்க போகிற சுவம்பரைக்கில் வர கஷ்டம் ஐயா. இல்லை முள்ளு பற்றி ஐயா. பருத்தி தீவின் நிலைப்பாடு இன்றைய காலப்பகுதியில் இப்படித்தான் இருக்குது. உள்ளுக்குள்ளேயே போகல அளவுக்கு இருக்குது. வெள்ளக்காரன் வந்தவன் இந்த தீவுக்கு வந்து கேட்டவன் இதெல்லாம் இந்த தீவை விலைக்கு எடுக்கலாமா அதெல்லாம் கேட்டவங்க. இல்லை இந்த தீவை வந்து பராமரிக்கிறவங்க வந்து இந்த ஊர் மக்கள் வந்து சொன்னவங்க, அப்படி நாங்கள் இதை வந்து நாங்கள் பராமரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த தீவை வந்து கொடுக்கல. அப்படியும் கொடுக்கவே மாட்டாங்க. இந்த தீவை வந்து அனந்தீவு ஆக்களும் வந்து இதை வந்து பராமரிக்கிறாங்க. 70 ஆக்களும் வந்து இதை பராமரிக்கிறாங்க. அதால் வந்து இது வந்து ஒரு இந்த தீவை வந்து கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு அது அதிகாரம் இல்லை. இது வந்து ஒரு அரசாங்கத்தின் பதவியில் எல்லாம் இருக்குது. இந்த தீவை வந்து இப்போ வந்து இந்த போதைப் பொருள்கள் அதுகள் இதுகள் இந்த பாய்க்கிறவங்க இருக்கிறாங்களோ அவங்க வந்து தங்குவாங்களோ இல்லாட்டி அதை பிஸ்னஸ் பண்ணுவாங்களோ, அதால் இந்த தீவை வந்து அவங்க கொடுக்குறதுக்கு அதிகாரம் கொடுக்கல. அதால் வந்து அவர் கேட்டுட்டு போய்க்கார். இல்லைன்னு போய்க்கார். இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முதல் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். இந்த இடத்துக்கு சீன ஆக்கள் எல்லாம் கூட்டிக்கொண்டு வந்து எல்லாம் காட்டி கொண்டு போனா அப்படின்னு சொல்லி ஒரு கதை கொண்டு வந்த இடம் தம்பி. அந்த அட்டை பண்ணிகள் ஏதோ வைக்கிறதுக்குன்ற மாதிரி. அது இந்த உண்மையோட ஆக்களுக்கு உண்மையை கூட்டி வந்து சீன ஆக்களே காட்டுனதா? இப்போ யார் இந்த நாங்கள் அட்டை பண்ணியில் வச்சுக்கிறது? அவையெல்லாம் கேட்டு வந்த அந்த வெளிநாட்டுக்காரன் உண்மையோ? அடா சரி சரி சரி. அப்போ இப்போ முழங்குதானே ஏன் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி. ஏன்னா இந்த பகுதியில் நிறைய அட்டைகள் இருக்காங்க. நீங்களும் அட்டைகள் குளிக்கிறதாடா? இந்த சைஸுகளில் குளிக்கலாமன்றது தானே சட்டத்தின் அடிப்படையில். அப்போ அந்த அளவுகளுக்கு நீங்கள் குளிக்கிற நீங்கள். அப்போ இதில் இருக்கிற இப்போ கொஞ்சம் அட்டை பண்ணிகள் இருக்குது தானே, அதெல்லாம் ஆட்டு அது வந்து இப்போ அழகு. அப்போ நீங்கள் அதுகளில் இதுகள் வாங்கி போடல அது அட்டைகள் விளைஞ்சி மூணு செய்கிற உறுதிகள் அதுகள் இருக்கும். ஒரு காணிகள் இது பரப்பில் இருக்கு. உங்களோட வீட்டின் பண்ண அந்த இதுக்குள்ள வாங்கணும் காணி. இப்போ நாங்கள் யாருமே இல்லாத இந்த பருத்தி தீவில் 3 பேரும் இந்த என்ன சொல்கிறோம் சூரியன் மறைகிறத பார்த்து கொண்டு இருக்கிறோம். எப்படி இருக்கு உங்களுடைய அனுபவம் நண்பன்? உங்களுக்கு பழக்கப்பட்டிருக்கு டிகிரிக்கு எப்படி இருக்கு? உண்மையில் ஆனால் ஒரு தனிமையை உணர்ற மாதிரி இல்லையா? நான் 3 பேர் இருந்தாலும்
ஒரு தனிமை உணர்ற அமைதியான சூழல் உண்டு. அப்படியே அமைதி இருந்து கொண்டே இருக்குது. இப்போ இந்த இந்தியாலை சைடில் படகு வந்து போகிற அந்த சத்தம் அப்படியே கேட்டுக்கொண்டே இருக்குது. வந்து அந்த சூரியன் மறையிற பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. கேர்ள் ஃப்ரெண்டோட வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அடே நீங்கள் வேறு மூட்டுக்கு போகிறீங்க கூட நாங்கள் வீடியோ மற்ற மூட்டுக்கு திருப்போம். வாங்க இயற்கையை நாங்கள் ரசிப்போம். நாங்கள் இயற்கையை ரசிக்க வந்த இடத்துல சில பேர் வந்து வேறு மூடுகளுக்கு போய் கொண்டிருக்கிறோம். பாருங்கள் எப்படி இருக்குது இந்த இடம்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்க. இந்த தீவு, இந்த அமைதி, ஒன்றுமே சத்தம் போடாமல் இருக்கிறோம். அந்த கடலின் சத்தத்தை மீதையும் கேளுங்க. வாரனா என் நோய்ஸில் விட்டுருக்கேன், நோய்ஸ் எடுத்து போட்டு விட்றேன். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஒரு படகுன்ற சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்குது. தூரத்தில் எங்கே இருக்குது? அந்த போட் ஓடிட்டு இருக்கு. இந்த இதில் போகுது. இந்த படகுன்ற சத்தம் வேறு. அந்த காற்றை பார்த்தீங்களா? சுள்ளு தானே. நான் வந்து திண்ட குறைவாக இருக்கிறேன். நாங்கள் இல்லை எங்கட படம் இல்லை. சரி ஓட்டத்துக்கு தான் தூக்கி குத்துனது. மாலதீவு, இந்த மாலதீவு ஜாழ்ப்பாணத்திலே நிறைய தீவுகள் இப்படி இருக்குன்னு எல்லாம் வந்து டூரிஸ்ட் பிளேஸாக இதண்டி இந்த இடங்களில் ஆக்கள் வந்து தங்குறதுக்கான சின்ன சின்ன ஹோட்டல்கள், அதோட சாப்பாட்டு வசதிகள் எல்லாம் செஞ்சோம்னு சொல்லிச்சுன்னா நிறைய பேர் இந்த இடங்களையும் பெறுவாங்க. கடல் எல்லாம் அப்படி அமைதியாக இருக்குது. இந்த இடங்கள் எல்லாம் இறங்கி நீந்தலாம். என்ன வெளிநாட்டு டூரிஸ்ட் எல்லாம் வந்தாங்கன்னு சொன்னால் வேறு லெவலில் இருக்குது. இங்கே நாங்கள் இதில் விரைகளில் நிறைய மர குத்திகளை வந்து காணலாம். மரங்கள், தடிகள் அப்படின்னு சொல்லி கிடக்கு. இதெல்லாம் வந்து இந்த இடத்துல வெட்டி எடுத்தது இல்லை, கட்டு மரம்னு சொல்லுவோம் தானே. இந்த மரங்களை வச்சு ஆக்கள் கட்டி கொண்டு வர படகுகள் இல்லாத ஆக்கள் கட்டு மரங்களில் வந்து தொழில் செய்கிறது சரி. இல்லாட்டி முந்தைய நாட்கள் இந்த இப்படித்தான் இப்போ தொழில்கள் வந்து செஞ்சு கட்டு மரங்களில் அதிൻ്റെ பாகங்கள் எல்லாம் கூட இந்த இடங்களில் இப்படி ஒதுங்கி இருக்குது. நான் நினைக்கிறேன் இது கட்டு மரத்தின் பாகமாக தான் இருக்கணும். பாருங்கள் இவ்வளோ பெரிய மரம் எல்லாம் இந்த இடத்துல அப்படி ஒதுங்கி இருக்கு. அப்போ அதையும் காட்டிக்கொண்டு அப்படியே போவோம்ண்டு. சரி வாங்க அப்படியே போவோம். இந்த தீவுகள், அதோட தீவுகளில் இருக்கிற கிராமங்கள் சம்மந்தமான அம்மா காலில் மூங்கில் மடித்து போட்டுது அந்த காணொலியின் தொடர்ச்சியாவது நாங்கள் பருத்தி தீவை வந்து காட்டியிருப்போம். உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான அனுபவம்னு சொல்லித்தான் சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல மக்கள் வசிச்சிருக்கணும் என்றதை கேட்கல தான் உண்மையிலே ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. இந்த தீவு எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களும் வந்து மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் இன்னொரு காணொலியோட வந்து நாங்கள் சந்திப்போம்.